அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பாமக விவகாரத்தில் முந்தைய உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மனு மீது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாமக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். திரு பாலு, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது நீங்க செய்தியை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்புமணியை பாமக தலைவராக ஏற்கனவே அங்கீகரிச்சதை தெளிவாக்கி இருக்கு தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை, கருத்து? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக விவகாரத்தில் முந்தைய உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மனு மீது தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கட்சி உரிமை கோரல் பிரச்சினை எழுவதற்கு முன்பாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணி என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். சார் வணக்கம். அன்புமணியை பாமக தலைவராக ஏற்கனவே அங்கீகரிச்சதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கு. இது பற்றிய உங்களுடைய பார்வை? இன்று தேர்தல் ஆணையம் ஒரு மறு ஆய்வு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தில் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த மறு ஆய்வு மனுவை எதற்காக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது என்பதை முதலில் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். இந்த தீர்ப்பில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றோ தீர்ப்பு தவறானது என்பதற்காகவோ இந்த மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படவில்லை. மாறாக கடந்த டிசம்பர் மாதம் வழங்கிய தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய வாதமாக பேரா 18 இருதரப்பினருமே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்பது போன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தெளிவுபடுத்தி தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார். இதை ஏற்க மறுப்பவர்கள், இதற்கு மாறாக தேர்தல் ஆணையத்தை நாடக்கூடியவர்கள் சிவில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று வந்தால் மட்டும்தான் மாற்றங்களை தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும். இதை இந்த வழக்கில் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் முறையிட்டார். நீதிபதியும் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நாங்கள் யாரையும் அங்கீகரிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை என்பது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு உள்ள நிலைப்பாடு என்றாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் யார் தலைவர் என்பது அது தொடரும் அல்லது அதற்கு மாறாக உரிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாகத்தான் மாற்ற முடியும். இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதம். அந்த வாதம் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மறு ஆய்வு மனுவில் அந்த உத்தரவை, அவருடைய வாதத்தை நீதிமன்றம் பதிவு செய்தது. அந்த சூழலில் மருத்துவர் ஐயா அவர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இல்லை, இந்த போன்று பதிவு செய்வதை ஏற்க முடியாது, தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் அதற்கு அதை விளக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை மறு ஆய்வு மனுவின் மூலமாக வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் கேட்டுக்கொண்டார். எனவே மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருடைய எதிர்ப்பை மட்டும் நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறது. இதில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றம் டிசம்பர் மாதம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்ற நோட்டீஸை வழங்கியிருக்கிறது. இந்த சூழலில் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய பழைய தீர்ப்பை காரணம் காட்டி அவர்கள் சாதகமான தீர்ப்பை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை, இந்த தெளிவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருக்கிறது. எனவே இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தொடுத்த வழக்கில் தோல்வியடைந்தார்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தோல்வியடைந்தார்கள். தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்த மனுவில் சாதகமான உத்தரவை பெற முடியவில்லை. இப்பொழுதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கிலும் நிச்சயமாக அவர்கள் சாதகமான தீர்ப்பை பெற முடியாது. அதற்கான விளக்கத்தை இந்த தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. நன்றி திரு பாலு. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.